என்ன செல்வம் இது? நான் காயெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன காய்? அடடே, பொரியல், கூட்டு, அப்பளம், இத்தனை வகை இருக்கிறது தெரியாமல நான் இத்தனை நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடும்போது என்னை ஏன் கூப்பிடாம சாப்பிட்டீங்க? அப்படி இல்ல, நீ நம்ம வீட்டு சமையல்னா ஒரு ரேஞ்சுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சாம்பார், ஒரு வத்தல், அவ்வளவுதான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கூட்டு பொரியல் ரேஞ்செல்லாம். இத்தனைக்கும் அண்ணன் இவ்வளவு நாளா காய்கறி மார்க்கெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பேரு. கொன்றுவார் பாருங்க, முருங்கான்னு ஒண்ணு முத்தி போய் ஸ்டம்பா நட்டு வச்சு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கும். அது கூட பெரிய விஷயம் இல்ல, வெண்டைக்கான்னு ஒண்ணு கொன்றுவார், வெட்டுறதுக்கே 4 நாள் ஆகும். சாப்பாடு போடவா? வைங்க வைங்க. ஆத்தா பாத்துத்தா, செல்வம் வயசுல சின்னவனா இருந்தாலும் அவன் உனக்கு குழந்தை. இப்படி ஊரே கேக்குற மாதிரி சிரிச்சு பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பாதான் தெரியும். பார்த்து நடந்துக்க, ரொம்ப சிரிக்காத என்ன. நல்ல வேலைமா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. நாளை பின்ன தங்கச்சி நிர்மலா கிட்ட பேசும்போது கூட நான் ரொம்ப ஜாகிரதையா பேசுவேம்மா. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, அண்ணியும் அம்மாவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தப்புமா, இந்த வீட்டுல நான் அண்ணிய மட்டும்தான் அம்மாவை பார்க்கறேன். என்னப்பா, இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, வேற என்ன யோசனை வரும் சொல்லு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், லாரி அனுப்பிட்டு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கலாம். கடனை வச்சுட்டு இழுபறி பண்ற பிரச்சனையே கிடையாது. கரெக்டா பில் பாஸ் ஆயிட்டு கையில பணம் வந்து நிற்கும். மிஸ் பண்ணிட்டோம். அப்பா, வழக்கமா அந்த வேலைக்கான கான்ட்ராக்ட் நமக்கு தானே வரும். ஆமாண்டா, அதானே பெரிய கொடுமையே. திடீர்னு உங்க லாரி சர்வீஸ் எங்களுக்கு வேணாம், உங்க லாரி சரியில்லை, உங்க லாரி கண்டிஷன் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை கண்டுபிடிச்சு நம்ம கிட்டே வந்து சொல்றான். என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாமே புதுசா இருக்கு. என்னவோ ஒரு பிரச்சனை. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி திடீர்னு நம்மள ஒதுக்கிட்டாரு அந்த ஆபீசர்? விசாரிக்கணும், உள்ள எவனையாவது பிடிச்சு கேட்கணும். நம்ம லாரி சர்வீஸை விட வசந்த லாரி சர்வீஸ் எவன்டா கொடுக்கறான்னு அவனை பிடிச்சு கேட்கணும். அப்பா, எனக்கு ஒரு ஆளு மேல சந்தேகமா இருக்கு. அது யாரு? வேற யாரு, நம்ம மாணிக்கம் தான். அவன் தான் இந்த மாதிரி சைலண்டான வேலையெல்லாம் செய்யக்கூடியவன். நம்ம பிசினஸை பத்தி நல்லா தெரிஞ்சவன் வேற. நீ சொல்றதை ஏத்துக்கவும் முடியல, ஒதுக்கி தள்ளவும் முடியல. சரி, விசாரிப்போம். ஒருவேளை என் சந்தேகம் உறுதியாச்சுன்னா அந்த மாணிக்கத்தால தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை மாதிரி தயவு ஆக்ஷன்லாம் பார்க்க மாட்டேன். 2ல 1 பார்த்துருவேன். ஏய், என்னது? ஜூஸ்ண்ணே. யாருக்கு? முதலாளிக்குண்ணே. போ. ஐயா ஜூஸ். என்ன மாணிக்கம், இதே நீ எடுத்துட்டு வந்த? அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கியா? ஒரு 6 மாசம் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அப்படியா? எப்படிப்பா கிடைச்சது? அது ஐயா கொஞ்சம் சிரமம் தான், சில பேரை கவனிக்க வேண்டியிருக்கு. நானும் இத்தனை வருஷமா பிசினஸ் பண்றேன், பெரிய கான்ட்ராக்ட் ஒண்ணுமே கிடைச்சதில்ல. இத்தனைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் கண்டிஷன்ல இருக்கிற வண்டிங்க. அது வந்துயா கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணும், சின்ன மீனை போடணும். நான் போட்டேன், கொஞ்சம் செலவாகுது. அப்படியா? ஆமாய்யா, இந்த தகவல் கொடுக்குறவன், ஆர்டர் பாஸ் பண்றவன், இவனுக்கெல்லாம் வெட்ட வேண்டியிருக்குல்ல. ஆமாமா, எல்லாருக்கும் கொடுத்து தானே ஆகணும். மாணிக்கம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இந்த பேங்க் ஆபரேஷன்லாம் நீ தான் பண்ற. பேங்க்குக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். பரவாயில்லையா, அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன். அந்த தயக்கம்லாம் வேணாம். ஒருத்தனை நம்பினா முழுசா நம்பணும். நீ யாரு? எனக்கு சொந்தக்காரன், சரோஜாவோட புருஷன். உன்னை நம்பாம வேற யாரப்பா நம்ப போறேன்?